இந்த மாதிரி ஒரு தடவை கூட சிக்கன் கிரேவி பண்ணி பாருங்களேன். சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லங்க, சாதத்துக்கு கூட ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேங்க. நீங்க வேணும்னா மஞ்சத்தூள் போட்டு கூட கழுவி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 4 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பல் பூண்டு, மீடியம் சைஸ் பூண்டு 10 பல், ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி நல்லா 2-3 வெட்டிட்டு சேர்த்திக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா தக்காளி, பெரிய தக்காளியா இருக்கனால 1 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. இப்ப இந்த தக்காளியும் வெட்டிட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்துட்டு நல்லா சிம்ல வச்சுட்டு தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, முழு முந்திரியா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற பொருள் எல்லாம் ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டுக்கணும். இப்ப அதே குக்கர்ல இன்னொரு 2 அல்லது 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸ உள்ள சேர்த்துக்கலாங்க. நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற பொருள் ஆறணுங்க. ஆறி மிக்சியில போடுற வரைக்கும் இது அப்படியே சிம்ல வச்சுட்டு வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வரும். இப்ப இதோட பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 3/4 அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கறி மசாலா எது வேணா சேர்த்திக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப இதெல்லாம் பண்றதுக்குள்ள நம்ம வதக்கி எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாம் நல்லா ஆறிட்டு நம்ம தண்ணி ஊத்தாம நல்லா மிக்சியில அரைச்சும் எடுத்துட்டேன் நைஸா. இப்ப அந்த அரைச்சதை இதோட சேர்த்துட்டு கூட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கலாம். ஏன்னா நமக்கு சிக்கன் வெந்து கிரேவி பதத்துக்கு வரணும்ன்றதுனால நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. பத்தலன்னா கடைசியில டேஸ்ட் பண்ணிட்டு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர்ல வைக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க கடாயிலேயே கூட இதை செஞ்சுக்கலாம். இப்ப நல்லா ஆவியெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாருங்க. அருமையா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இருக்கும். 3 விசில் விட்டுருக்கோம். சூப்பரா வெந்திருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணியா இருந்தா பரவாயில்லன்னு விட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டியா வேணும்ன்றதுனால திருப்பி அடுப்புல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. கண்டிப்பா உங்க வீட்டுல சப்பாத்தி பூரி செய்யற அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. சாதத்துக்கும் சூப்பரா இருக்குங்க. இந்த அளவு பாத்தீங்கன்னா 3 பேருக்கு எனக்கு ஒரு நேரத்துக்கு சப்பாத்திக்கு சரியா இருந்தது.